ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஏரியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சாப்டர் 1 ரியல் நம்பர் எக்ஸசைஸ் 1.1ல் தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் சம்மோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் இன்டிஜர் பை அப்ளையிங் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேயா, என்ன கொஸ்டின்? கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு நம்ம என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் ஃபைன் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா 12, 15 அண்ட் 21. ஓகேயா, ஸோ நம்ம இப்போ தனித்தனியாக இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேயா, 12ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைன் பண்ணலாம். 12 வந்து கண்டிப்பாக 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 6 12. ஓகேயா, நெக்ஸ்ட்டு 6 இங்கே இருக்குது, இதுவும் 6ம் 2 டேபிளால் டிவிசிபிள் ஆகும். ஸோ 2 3s 6, 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ 3 1s 3. நெக்ஸ்ட்டு 5ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். 15ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். 15னா 3 டேபிள் அண்டு 5 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஓகேயா, ஸோ 3 5s 15. நெக்ஸ்ட் 5னா 5 1s 5. 21க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஃபைன் பண்ணலாம். 21 2 டேபிளால் டிவிசிபிள் ஆகாது, ஏன்னா லாஸ்ட்டில் இருக்கிற 1 ஆட் நம்பர். அப்போ 3 டேபிளால் டிவிசிபிள் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். 3 7s 21. 7 is also prime number. ஸோ 1ஆலையும் 7ஆலையும் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ 7 1s 7. இப்போ இந்த 3 நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். 12ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது? 12 into 2 into 3. 12 equal to 2 into 2 into 3. ஓகேயா, நெக்ஸ்ட்டு 15ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 3 into 5. நெக்ஸ்ட் 21ஓட ப்ரைம் ஃபேக்டர் 3 into 7. ஓகேயா, ஸோ இங்கே 2 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 2 ஸ்கொயர் into 3. நெக்ஸ்ட்டு இங்கே 3யும் 5ம் ஒரு டைம் தான் இருக்குது. ஓகேயா, ஸோ 3 பவர் 1 into 5 பவர் 1. நெக்ஸ்ட்டு 3 இங்கே ஒரு டைம் தான் இருக்குது, 7ம் ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ 3 பவர் 1 into 7 பவர் 1. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு என்ன ஃபைன் பண்ணணும்? எல்சிஎம்மும் ஹச்சிஎஃப்பும் ஃபைன் பண்ணணும். எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம், கிரேட்டஸ்ட் பவர். அண்ட் ஹச்சிஎஃப்னா ஸ்மாலஸ்ட் பவர் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, ஸ்மாலஸ்ட் பவர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் ஃபைன் பண்ணிக்கலாமா? எல்சிஎம்னா என்ன பவர் பார்க்கணும்? கிரேட்டஸ்ட் பவர் பார்க்கணும். ஃபஸ்ட்டு காமன் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு ஃபைன் பண்ணணும். 3 இடத்துலையுமே எது காமனாக இருக்குது? 3 மட்டும்தான் 3 இடத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ இந்த காமன் ஃபேக்டரில் கிரேட்டஸ்ட் பவர் தான் எல்சிஎம்க்கு பார்க்கணும். ஆனால் இங்கே 3 பவர் 1 தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து என்னது? கிரேட்டஸ்ட் பவர் ஸ்மாலஸ்ட் பவர் அப்படி பார்க்க முடியாது. அப்போ 3 பவர் 1 தான் 3. இப்போ நம்ம எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம்? காமன் ஃபேக்டர்ஸ் தவிர்த்து ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸையும் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 5 பவர் 1 இன்ட்டு 7 இது எல்லாமே வரும். ஓகே, ஸோ 3 இன்ட்டு 2 ஸ்கொயர் 2 2s 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7. ஹியர் இங்கே பாருங்கள், 4 5s 20. ஸோ 3 இன்ட்டு 20 into 7. Next 7 3s 21 into 20. 21 2s நமக்கு தெரியும் 42. அப்போ இங்கே ஒரு 0 மட்டும் இருக்குது. ஸோ 420. ஓகேயா, நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்னது? 17 23 and 29. 17 23 29 இது மூணுமே என்ன நம்பர் தான்? ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஓகேவா, ஸோ அப்போ அதுக்கு காமன் ஃபேக்டர், அதுக்கு ஃபேக்டர்ஸ் என்னவா தான் இருக்கும்? இந்த நம்பரும் கொடுத்துருக்கிற நம்பரும் 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 17ஓட ஃபேக்டர் 17 1s 17. ஓகே, நெக்ஸ்ட்டு 23 பார்க்கும்போது 23 1s
23. Next 29 பார்க்கும்போது சேம் தான், 29 ones are 29. ஓகேயா? இப்போ 17 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னது? 17 into 1. ஓகேயா? 23 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 23 into 1. நெக்ஸ்ட் 29 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 29 into 1. அப்போ காமனாக இங்கே என்ன இருக்குது? என்ன நம்பர் மட்டும்தான் இருக்குது? 1 தான் இருக்குது. ஓகேயா? ஸோ அப்போ HCF ஈக்குவல் டு 1. ஓகேயா? எல்சிஎம் மட்டும் ஃபைன் பண்ணலாம். எல்சிஎம்னா என்ன சொல்லியிருக்கோம்? காமன் ஃபேக்டர் ப்ளஸ் ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 17 into 23 into 29. ஓகே, 17ஐயும் 23ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 391 into 23. இந்த டூ நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 11,339 கிடைக்குது. என்ன ஆன்சர்? 11,339. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் என்ன? 8, 9, 25. 8, 9, 25. ஃபஸ்ட்டு இந்த மூணு நம்பர்ஸ்க்கும் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் அதே மாதிரியே ஃபைன் பண்ணிக்கலாம். 8னா கண்டிப்பாக 2 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். ஸோ 4 2s are 8. நெக்ஸ்ட்டு 4 2 2s are 4. 2னா 1 2 is 2. ஓகே, நெக்ஸ்ட் 9. 9 3 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். 3 3s are 9. 3 1s are 3. ஓகே, 25 அப்படின்னா 5 டேபிளில் டிவிசிபிள் ஆகும். 5 5s are 25. 5 1s are 5. ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதிக்கலாம். 8ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 into 2 into 2 ஈக்குவல் டு 2 cube. 9ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் 3 into 3. ஓகே, அப்போ 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 25ஓட ப்ரைம் ஃபேக்டர் 5 into 5 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இங்கே பாருங்கள், காமனாக எதுவுமே காமனாக இல்லை, காமன் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே 2 கியூப் இருக்குது, 3 ஸ்கொயர் இருக்குது, 5 ஸ்கொயர் இருக்குது. ஸோ காமனாக இங்கே என்ன அப்படின்னா அப்போ 1 தான். 1 into 1 1 தான் இதோட HCF. HCF ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம எல்சிஎம் மட்டும் ஃபைன் பண்ணலாம். எல்சிஎம்னா 2 கியூப் into 3 ஸ்கொயர் into 5 ஸ்கொயர் into 1. 2 கியூபோட வேல்யூ 2 into 2 into 2. 8 into 3 3s are 9 into 5 5s are 25. ஓகே, அப்போ இப்போ பாருங்கள் 8 25s are 25 4s are நமக்கு தெரியும் 100 அப்படின்னு. அப்போ 25 8s are நமக்கு என்ன? 200 வரும். ஓகே, ஸோ 200 into 9. 2 9s are 18. இங்கே 2 0 இருக்குது. ஸோ 20 ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆன்சர்? எல்சிஎம் ஈக்குவல் டு 1800. தேர்ட் சம் இதோட ஓவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.